நான் நேற்று சொன்னதில்ல ஒரு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூமெண்ட் இருக்கும் எல்லாருக்குமே, அது அவங்களே மறந்துடுவாங்கன்ட்டு. அப்படி ஒரு மூமெண்ட் தான் இந்த ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். லைக் நம்மளை சுற்றி அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இந்த பக்கம் ஒரு மாதிரி மேலத்தாளமாக சவுண்டாக இருக்கும், இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அமக்கலம் பண்ணுவாங்க, ஐயர் ஒரு பக்கம் இருப்பார், ஃபேமிலிலாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருப்பாங்க. ஆனால் இதெல்லா கயசையும் தாண்டி நம்ம மண்டைக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்கும், ரெடியாக இரு, இது இப்போ நடக்கும், இவங்க இதை பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் கிடைக்கும்ல. அந்த இன்ஸ்டிங்க்ட் தான் இந்த ஃபோட்டோகிராஃபர் சூப்பராக எடுத்திருக்காரு, நிறைய மூமெண்ட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிங்க்ட் வந்து அந்த இன்ஸ்டிங்க்டாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இன்ஸ்டிங்க்ட் தான் இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, லைக் தாலி கட்டும்போது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே பிரைடு குரூமை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், மோஸ்ட்லி அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. பட் ஆனால் பிரைடு குரூமோட ஃபோட்டோஸை தாண்டி அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வந்து தான் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை தான் அப்பா வந்து தான் வளர்த்த பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோன்ற ஒரு பாரம் இருக்கும்ல, இந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கப்புளுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா அவங்க அந்த மூமெண்ட்டை அங்கே கண்டிப்பாக பார்க்கறதுக்கான சான்சஸ் 0, அதை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது.